இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஓட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. தொழிலில் நிறைய சம்பாதிக்க போறீங்க. புது விதமான தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீட நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைனா குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவு, கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவினைகள், அதே மாதிரி கடன் பிரச்சனை. அது வேலையில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, தொழிலில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு விதமும் எதுவுமே செய்யலை, அப்பவும் நான் கடன் பட்டு தான் சார் இருக்கேன். ஒருத்தர் கடன் வாங்கி கடன் கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். ஒருத்தர் கடன் கேட்டாருன்னு கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். பொருளாதார பிரச்சனை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஓட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாறார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கிரகம் உச்சமாகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம், அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் ஸ்தானத்தில் உச்சம் பெறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள், முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். ரொம்ப வருஷமாக வேலை போயிடுச்சு சார், இல்லை படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கான கரெக்டான வேலை கிடைக்கல, நான் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கேன், என் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் 10ஆம் இடத்துல
இந்த சனி பகவான் இருக்காரு. வேலையில மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்தில் நல்ல பதவியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, சம்பள உயர்வு, இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மிதுன ராசி என்பவர்கள்னா பாலிடிக்ஸில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு நிறைய எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாமே ஓடி ஒழியக்கூடிய, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு போகுது. அப்போ நிறைய சம்பளம் வருது, ஓரளவுக்கு வருமானம் வருதுன்னா அப்போ என்ன ஆகும்? கடனுடைய அளவு குறையும். இந்த வருஷம் நிறைய மிதுனராசி என்பதெல்லாம் ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாம், பரவாயில்ல, கடன் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வருமானம் ரெகுலராக வருது, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு வந்து போனஸ் தரேன் இருக்காங்க, எனக்கு சில பணம்லாம் வெளியில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கு, நம்ம ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு ஒரு போர்ஷன் கட்டலாம், இல்லை ஏதாவது வீடு ரெனோவேட் பண்ணலாம். அந்த மாதிரி விதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சில பேர் வீடு விற்று நம்மளுக்கு ஒரு பணம் வருது, அதனால் நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம்னு சில பேர் நினைப்பீங்க. வீடே விற்க முடியாமல் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த வீடு, இடம் விற்கும். அதனால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு. தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையான காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 2இல், 10இல் சனி, 9இல் ராகு, 3இல் கேது. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை, தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்போ தொழிலில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. புது விதமான தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், யாராவது உதவிகள் பண்ணுவாங்க, இல்லை பண வரவுகள் வரும், இல்லை நீங்கள் ஒரு இடம் விற்று வீடு விற்று அதை எடுத்துகிட்டு போய் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு உதவிகள் யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செய்யணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு உச்சமாறார். அப்போ அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க யார் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் சரி, உங்களை யார் ஏமாத்தினாலும் சரி, அவங்களே வந்து உதவிகள் செய்து தொழிலையும் சரி, உங்களுடைய கடன் பிரச்சனையும் சரி தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுவும் மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா உங்கள் அம்மாவால் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவினால அம்மாவுக்கு ப்ராப்ளம் வரும், அதனால் ஏதாவது ஒரு சண்டைகள் போயிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவியுடைய உறவுகளில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். 9ஆம் இடத்துல ராகு இந்த வருஷம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள், அதாவது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் பெரிய லாபம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான சூழ்நிலை. வெளிநாட்டில் படித்து முடித்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க, கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சண்டை இருக்குது, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது, வராத பணம்லாம் வர வேண்டியிருக்கு, நான் வெளில பணம் கொடுத்துருக்கேன் அது வர வேண்டியிருக்கு, நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ண அது லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக மிதுனராசி என்பது வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள், பண வரவுகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழிலில் நல்ல உயர்வு, கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம்,
என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.